தினம் ஒரு இறை வழிபாடு நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருப்பது பஞ்சபூத ஸ்தலங்கள். பாட்டி, இந்த உலகம் எவ்வளவு பெருசுல்ல? இது எப்படி உருவானது? ரொம்ப நல்ல கேள்வி மீனா. இந்த உலகம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற 5 சக்திகளால் ஆனது. பஞ்சபூதங்களா? அப்படின்னா என்ன பாட்டி? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் சேர்ந்ததுதான் உலகம். சிவபெருமான் இந்த 5 வடிவங்களாகவும் தமிழ்நாட்டுல 5 கோவில்கள்ல இருக்காரு. வாங்க போய் அத பார்க்கலாம். முதல்ல நாம போறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது நிலத்தை குறிக்கிற தலம். இங்க என்ன விசேஷம் பாட்டி? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயம் என்றும் அழைக்கப்படும் இத்திருக்கோயில் காஞ்சிபுரத்திலுள்ள பழமையான கோயில்களுள் ஒன்று. காஞ்சிபுரம் நகரில் உயர்ந்த கோபுரம் கொண்ட திருக்கோயில். ஏகம் ஆம்பரம், ஒற்றை மாமரம் தல விருட்சமாக கொண்ட திருக்கோயில் இதுவாகும். அத்தல விருட்சத்தினடியில் ஏகாம்பரநாதரை ஏலவார் குழலி அம்மை கைப்பிடித்ததனால் மாவடி என அழைக்கப்படுகிறது. இங்க இருக்கிற சிவலிங்கம் கல்லால் ஆனதில்ல, மணலால் ஆனது. முன்னொரு காலத்துல பார்வதி தேவி மணலால் லிங்கம் செஞ்சு கும்பிட்டாங்க. ஆத்துல வெள்ளம் வந்தப்போ அந்த மணல் கரையாம இருக்க சிவபெருமானை இறுக்கி கட்டிப்பிடிச்சு காப்பாத்துனாங்க. ஓ, மணலால் செஞ்சதா? அதான் இதுக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்களா? ஆமாப்பா, எண்ணெய் மட்டும்தான் பூசுவாங்க. அடுத்து நாம போறது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இது நீரை குறிக்கிற தலம். ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் அப்பு ஸ்தலமாக இத்திருத்தலம் வழிபாடு செய்யப்படுகிறது. யானையும் சிலந்தியும் இத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்து மோட்சம் பெற்றுள்ளது. பிரம்மா இத்தலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து இறைவன் இறைவியின் தரிசனம் பெற்று ஸ்திரீபாவ விமோச்சனம் பெற்றார். பாட்டி, இங்க தர ஏன் ஈரம் பிசுபிசுன்னு இருக்கு? அதுதான் இங்க அதிசயம். இங்க சாமியோட கருவறைக்கு அடியில எப்பவும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இறைவன் தண்ணீர் வடிவமா இருந்து உயிர்களை காப்பாத்துறார். இப்போ நாம வந்திருக்கிறது திருவண்ணாமலை. இது நெருப்ப குறிக்கிற தலம். ஆம், பாட்டி சொன்னது சரிதான். திருவண்ணாமலை என்பது சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. குறிப்பாக அக்னி நெருப்பு தலம் ஆகும். இங்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோயில் அமைந்துள்ளது. மேலும் அருணாச்சல மலைதானே சிவனின் சொரூபமாக கருதப்படுகிறது. ஏன் நெருப்புத்தலம்? புராணங்களின்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற தர்க்கம் ஏற்பட்டது. அதை தீர்க்க சிவபெருமான் ஒரு அளவற்ற நெருப்புப் பிழம்பாக ஜோதிலிங்கமாக தோன்றினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் அடிமுடியை கண்டுபிடிக்க முயன்று தோற்றனர். இறுதியில் சிவன் அருணாச்சல மலையாகத் தோன்றி அருள் புரிந்தார். அதனால் இது அக்னிலிங்கம் என்று போற்றப்படுகிறது. அந்த மலை மேல என்ன பாட்டி வெளிச்சம்? அதுதான் கார்த்திகை தீபம் ராமோ. சிவன் ஒரு பெரிய நெருப்பு தூணான் என்னிடம். இது இருட்டுல வெளிச்சம் வந்தால் நமக்கு வழி தெரியும் இல்லையா? அது மாதிரி கடவுள் நெருப்பு வடிவமா இருந்து நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எரிச்சு ஞானம்ங்கிற வெளிச்சத்தை தராரு. அடுத்து நாம பாக்குறது ஸ்ரீகாளஹஸ்தி. இது காற்ற குறிக்கிற தலம். இந்த இடம் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலம், காற்று உறைவிடம் என்று போற்றப்படுகிறது. ராகு கேது தோஷ நிவாரணத்திற்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது. கருவறைக்குள் காற்று நுழைய ஜன்னலே இல்லை. ஆனால் உள்ளே இருக்கும் தீபம் மட்டும் அசைந்து கொண்டே இருக்கிறது. பாட்டி, இங்க ஜன்னலே இல்லையே, அப்புறம் எப்படி விளக்கு மட்டும் ஆடுது? சரியா கவனிச்ச மீனா. உள்ளே காத்து வர வழியே இல்லனாலும் இறைவன் காற்று வடிவமா அங்க இருக்கார். அதான் அந்த விளக்கு எப்பவும் லேசா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மூச்சு காத்து மாதிரி கடவுளும் கண்ணுக்கு தெரியாம நம்ம கூடவே இருக்கார். கடைசியா நாம வந்திருக்கிறது சிதம்பரம். இது ஆகாயத்தை குறிக்கிற தலம். 5 தலங்களிலும் சிவபெருமான் 5 பூதங்களின் வடிவமாக அருள்பாலிக்கிறார். சிதம்பரத்தில் மட்டும் சிவன் நடராஜராக ஆனந்த தாண்டவமாடும் உருவில் இருக்கார். இங்கு சிதம்பர ரகசியம் என்று ஒரு தனிச் சிறப்பு உண்டு. சித் சபையில் திரைக்குப் பின்னால் வெறும் வெற்றிடம் ஆகாயம்தான் இருக்கு. அது சிவனின் அருவ வடிவத்தை குறிக்குது.
அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயம் போல வடிவமற்றவர் என்பதை உணர்த்துது. திரைய விளக்கினா உள்ளே ஒண்ணுமே இல்லையே பாட்டி. வெறுமையான இடம்னா ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல ராமு. ஆகாயம், அதாவது வானம் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கோ அதுபோல கடவுள் உருவம் இல்லாம எங்கும் நிறைஞ்சிருக்கார்னு அர்த்தம். இதான் சிதம்பர ரகசியம். இப்போ புரிஞ்சுதா குழந்தைகளா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சுமும் இல்லனா நாம உயிர் வாழ முடியாது. இயற்கைய பாதுகாக்கிறது கடவுள கும்பிடுறதுக்கு சமம். இயற்கையை நாங்கள் பாதுகாப்போம் பாட்டி. இயற்கையே இறைவன், அதைக் காப்போம்.